இன்றைய சாய் விசித்ரா சீசன் 2 மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் சரத்குமார். கடந்த 40 ஆண்டு காலமாக தமிழ் சினிமா உலகிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற சரத்குமார் கலை உலகிலும் அரசியல் உலகிலும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் 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 சித்ரா அவர்களே. இது சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் 40 ஆண்டு கால சினிமா பயணத்தில் இருக்கீங்க. முதல்ல ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக, அதுக்கப்புறம் வில்லனாக, கதாநாயகனாக, இந்த 40 வருட பயணம் எப்படி இருக்குது? அது 40 வருடம் ஒரு தொழிலில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். உண்மை. அதுக்கப்புறம் ரசிக பெருமளுக்கு நன்றி சொல்லணும். அதாவது என் முகத்தை இன்று வரை பார்க்க வேண்டும் என்ற அவா இருந்து வருகிறதுன்னு சொல்லும்போது அதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சிறந்த பயணம், நீண்ட நெடியோடு பயணம், பல சோதனைகள் வேதனைகள் தாங்கி, பல ஏற்றத்தாழ்வு, தோல்விகள், வெற்றிகள் எல்லாத்தையும் சந்தித்து ஒரு சமநிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு 40 ஆண்டு காலம் ஒருத்தர் இந்த சினிமா உலகத்தில் பயணிக்கணும்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அது சினிமா துறைக்கு மட்டுமல்ல, கலைத்துறைக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை பயணத்தில் ஆரோக்கியம் மிக மிக அவசியம். அந்த ஆரோக்கியம் இல்லாட்டி நீ எதையுமே சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறவனா அந்த இதுதான் இன்று வரையும் நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த ஆரோக்கியம் இருந்தால் சிந்தனைகளும் சிறப்பாக இருக்கும், உங்கள் முயற்சிகளும் சிறப்பாக இருக்கும், உடல் வலிமையாக இருக்கும், மன வலிமை இருக்கும், எதையும் தாங்குகின்ற சக்தியும் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் பயணம் சிறப்பாக தொடரும்ன்றது என்னுடைய கருத்து. அதை தான் நான் முக்கியமாக சொல்வேன். சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் நடிப்பு பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு திரையுலகத்துக்கு வந்தவர் இல்லை. அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி நான் எந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் போகல. அதாவது பள்ளிக்கூடம் என்று சொல்லும்போது கலை பயணத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லவில்லை. அதை பற்றி நான் போய் ஒரு படித்தோ நடிப்பு பயிற்சியோ இதெல்லாம் நான் எடுத்துக்கல. ஆனால் எனக்கு யதார்த்தமாக எனக்கு என்ன மனசில் தோன்றியதோ, இந்த ஒரு கதாபாத்திரம் இப்படி தான் நடிக்க வேண்டும் என்று என் மனதில் தோன்றியதை நான் வெளிப்படுத்தியிருக்கேன். அதை செதுக்கிய பெருமை பல இயக்குநர்களுக்கு உண்டு. அந்த விதத்தில் செதுக்கப்பட்ட ஒரு கலைஞனாக நான் வந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லப்போனால் நான் செந்தில்நாதன் அவர்களை சொல்லணும் கண்டிப்பாக. கதாநாயகனாக்கிய முதல் இயக்குனர். ஆமாம், கதாநாயகனாக்கியவர். அவர் நெகட்டிவ் கேரக்டர் வில்லன்லேருந்து ஒரு கதாபாத்திரத்தை வித்தியாசமாக செயல்படுத்தி பாலவனை பறவைகளில் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு ஹீரோயிசத்தை கொண்டு 2 வில்லன்களை கதாநாயகனாக்குனது செந்தில்நாதனுக்கு உரியது. அப்போ 4 படம் தொடர்ந்து கால்ஷீட் எங்கே இருக்குன்னு கேட்டால் செந்தில்நாதன் தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் கால்ஷீட் பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இங்கே வந்துருக்கீங்க சார், நாளைக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அந்த டேட்டு கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தா அவர் 4 படம் என்ன வச்சு கேட்கிட்டு இருப்பார். அருமை. ஸோ அப்படி இருந்த ஒரு காலகட்டம். ஒரு சிறந்த இயக்குனர் தான். அப்புறம் மணிவாசகம் சொல்லணும், இன்று அவங்க இல்லை. மணிவாசகம் பார்த்தீங்கன்னா தங்கமான தங்கச்சி கே ராஜன் அவர் தயாரிக்கும் போது எடுத்த படம் ஒரு வெற்றி படமான அவங்க சொல்லுவாங்க. அப்போயே ஒரு 30-40 நாள் ஓடிய படம். அப்போ அதில் ஒரு சிறந்த ஒரு படத்தை தான் உருவாக்கியிருக்கார், பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாட்டியும். அதுக்கப்புறம் கட்டபொம்மன், இந்த மாதிரி அவர்கிட்ட பயணிச்சும் போது வெற்றி படங்களை கொடுத்தார் அவர் எனக்கு. பெரிய கவுண்டர் பொண்ணு, கட்டபொம்மன், இதெல்லாம் அவருடைய இயக்கத்தில் வந்தப்போ தட் இஸ் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் எனக்கு. அப்புறம் என்னுடைய இனிய சகோதரர் நண்பர் ரவிக்குமார், அவர் என்னை ஒரு பெரிய உச்சத்துக்கே கொண்டு போனார். விக்ரமன், இன்பிட்வீன் கதாநாயகன் அந்தஸ்தை பெற்ற பிறகு என்னை ஒரு ஸ்டார்டம் அப்படின்னு சொல்லும் போது ஆக்டர் டு ஸ்டார் அப்படின்னு கொண்டு பவித்ரன். ஸோ அது சூரியன் படத்தில் ஏற்பட்டது. அந்த சூரியன் பல நட்புகள். சங்கர் அங்கே தான் சந்தித்தேன், அங்கே தான் வெங்கடேஸ்வர் சந்தித்தேன், அங்கே தான் பாலாஜி சக்தி வேலை பார்க்க சந்தித்தேன். பலரையும் அங்கே சந்திக்கின்ற வாய்ப்பு. ஸோ இப்படி என் கலைப்பயணத்தில் பலரும் உதவி இருக்காங்க. ஏன்னா அப்புறம் இப்போ அண்மையில் சொல்லப்போனால் கடைசியாக போர்த்தொழில் விக்னேஷ் ராஜா சரி, அப்புறம் மணிரத்னம் சார் பொன்னியின் செல்வன் சரி, தொடர்ச்சியாக அது மணிரத்னம் சார் பேனரில் நான் பண்ணதும் சரி. ஸோ எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இயக்குனர். இப்போ பார்த்தா கௌதம் மேனன் சொல்லணும், எனக்கு நல்ல படம் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து பல இயக்குனர்கிட்ட நான் பணிபுரிந்த காரணத்தெல்லாம் நான் இன்னும் செதுக்கப்பட்டவன் என்றே சொல்லலாம். அந்த மாதிரி பல படங்கள் நடிச்சிருக்கேன். இவ்வளோ பேரும் எனக்கு உறுதுணையாக இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா சூப்பர் குட் சௌத்ரியை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் என்னை வச்சு 13 படம் எடுத்திருக்கார். இன்றைக்கி ஒரு சதம் அடிக்கப் போகின்ற ஒரு தயாரிப்பாளர் இருக்கார். அந்த சதம் அடிப்பதில் நான் 13% நான் அவருடைய படங்களை நடிச்சிருக்கேன்ற பெருமை எனக்கு இருக்கு. நீங்கள் வில்லனாக நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் நம்ம கதாநாயகன் நடிக்கணும் அப்படின்றது
உங்களுடைய எண்ணமாக இருந்ததா இல்லை சந்தர்ப்பம் அமைஞ்சுதா? இல்லை இல்லை, நான் வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து கதாநாயகனாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். அதாவது யூ ஷுட் பி ஹீரோ அப்படின்னு நினச்சி தான் வருவாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டு இருந்த நான் வந்து கொடுக்குற நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் வந்து என்னுடைய கலைப்பயணத்தில் வந்து எனக்கு வந்து வாய்ப்பளித்த விஜயகாந்த் அவர்கள். அப்புறம் வந்து அவர் கூட பல படங்கள் வந்து வில்லனாக நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த அறிமுகம் வந்து இவர் ஏன் கதாநாயகன் நடிக்கக்கூடாதுன்னு நினைக்கின்ற காலங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டுக் பிளேஸ். நான் பலரும் வந்து வில்லனாக வந்து தான் கதாநாயகன் எக்ஸப்ட் விஜயகாந்த். அவர் மட்டும்தான் ஹீரோவே ஹீரோவே இருந்துட்டார். ஸோ மற்றவங்களாம் வில்லனாக வந்து கதாநாயகன் வந்தவங்க. அந்த லிஸ்ட்டில் நானும் இருக்கேன். நீங்கள் பல இயக்குனர் நடிச்சிருந்தாலும் ரொம்ப காலம் கழிச்சு தான் மணிரத்னம் இயக்கத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது. வித்தியாசமான அனுபவம் தான். ஏன்னா அவர் வந்து தயாரித்த ஆலயம் ப்ரொடக்ஷனில் கிட்டி டைரக்ஷனில் வரும்போது 2-3 நாள் வந்திருக்கார். கிட்டி வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தசரதன் படம் நானும் சிவகுமார் நடிச்சிருந்தோம். அப்போ வந்து பார்ப்பார். ஸோ கேஷுவலாக யூ வில் கம் அண்ட் ஹேவ் அ லுக் அண்ட் கோ பேக். வானம் கொட்டட்டும் அது வந்து நடித்தேன். அப்பயும் வந்து 2-3 நாள் வந்து பார்த்துட்டு இருந்தார். ஆனால் வானம் கொட்டட்டும் இப்போ டீப்பராக வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். எதுக்காக வராரு? நார்மலாக ஹி டசன்ட் கம். வந்து அவ்வளோ 2-3 தான் ரிசிட் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது பொன்னியின் செல்வன் மைண்டில் வந்து வச்சு பார்த்தாரோன்ற ஒரு எண்ணம் எனக்கு. அதனால தான் அவர் வந்து தாடியோடு தான் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த பொன்னியின் செல்வனில் வந்து பெரிய பலவற்றை இருக்க பாத்திரத்தை வந்து சரத்குமார் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு மனசில் உதிச்சுது. அவர் கொடுத்தாரு. ஒர்க் பண்ண செயல் சொன்னால் ஒரு கிளியர் கட் டிசிஷன் மேக்கர். அவர் எண்ணங்கள் எப்படி இருக்கணும், யாரை செலக்ட் பண்ணோம் அந்த பாத்திரத்துக்கு, அந்த என்ன அவர்கிட்ட வந்து அந்த நடிப்பு எந்த அளவுக்கு வேணும், சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன் அண்டு தி எக்ஸிக்யூஷன், இதெல்லாம் வந்து நான் மணிரத்னம் சாரை வந்து பார்த்து வியந்திருக்கேன். அந்த படத்தில் உலக அழகியோடு நடிச்சது எப்படி இருந்தது? எல்லாருமே என்னை பொறுத்த அழகிகள் தான். அது உள்ளத்தால் அழகிகளாக இருக்காங்க, உடல் வடிவத்தில் அழகிகளாக இருக்காங்க, பார்ப்பதற்கு அழகாக இருப்பவர்கள். இவங்க வந்து ஒரு உலக அழகி போட்டியில் வெற்றி பெற்ற உலக அழகி அவங்க. அது என்னென்னா அவங்களுடைய பேக்ரவுண்டுன்னு பார்க்கும்போது உலகலையை தாண்டி ஒரு அமிதாப் பச்சன் அவர்களின் மருமகள், அபிஷேக் பச்சனுடைய மனைவி, அப்புறம் உலக அழகி, இவ்வளோ இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் டோன்ட் யூ நோ ஹவு டு ரொமான்ஸ் சரத் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் கேட்டது இன்னும் எனக்கு. ஏன்னா அவர் என்ன சொன்னாலும் இப்படியே கையை கொண்டு வரீங்க, யூ கம்மிங் லைக் திஸ் அண்ட் தென் யூ ஹோல்டிங் இயர், அந்த மோதிரத்தை காணும், முத்திரை மோதிரத்தை எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு சொன்னார். இந்த இதில் வந்து யூ இஸ் ஃபைண்டிங் ஹவு ஒரு ரொமான்டிக்காக டச் பண்ணுறது. எனக்கு என்னென்னா ஒருவேளை மை டச் ஷுட் நாட் பி டேக்கன் அஸ் அ ராங் டச். ஏன்னா என்ன வந்து நம்மளை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறானா நினச்சிருவாங்களோன்ற இன்னும் கைண்ட ஒரு பக்கம் ஓடுது. அது மட்டும்தான் எனக்கு இருந்தது ஒரே. அதர் தன் தட் ஐ நெவர் தாட் அபவுட் இவங்களோட நடிக்கிறனால இப்படி அப்படிலாம் நினைக்கல. அண்ட் இட் வாஸ் வெரி வெரி நைஸ் இந்த செட் அண்ட் குவாடிலாக இருந்தாங்க, மற்றவங்க நார்மலாக பழகிட்டு இருந்தாங்க. அதனால் தட் வே இட் வாஸ் ஈஸி டு ஒர்க் வித் ஐஸ்வர்யா. ஆரம்பத்தில் முதல்லையே நீங்கள் வந்து திரைப்பட தயாரிப்பாளராக தான் வந்தீங்க. முதல் படம் அனுபவம் தயாரிப்பாளராக எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, தயாரிப்பாளர்ன்றது வந்து நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்த கதைகளாக எல்லாருக்கும் தெரியும். சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன், சைக்கிள் கடையில் வேலை பார்த்தேன், ஒரு டாய் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன், அப்புறம் வந்து டெலிவிஷன் ஷோரூம் வச்சேன், அப்புறம் இங்கே வந்து ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பித்தேன். அந்த ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கும் தான் கலைவாணன் கண்ணதாசன், மறைந்த கலைவாணன் கண்ணதாசன் புதவனை சந்திக்க நேரிட்டது. அப்போ அவர் தான் சொன்னார், நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கலாமே, நான் ஒரு கதை ரெடி பண்ணேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அப்போயே வந்து நான் உடனே நான் கதாநாயகன் ஆகணும், அதனால் நான் வந்து ஹீரோவை நடிக்கிறேன்னு சொல்லலை. அப்போ கூட அது எப்படி முடியும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டே ஒரு படத்தில் வந்து ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் குட் லுக்கிங் யூ கேன் ஆக்ட் இன் அ மூவி அப்படின்னு அவர் சொன்னது வந்து நான் என்ன பண்ணலாம் யோசனை பண்ணதுக்கப்புறம் தான் அவர் ஒரு பாத்திரத்தை நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணிடலான்னு சொன்னது. அது எவ்வளோ ஆகும்னு கேட்டால் அந்த டைமில் இட் வாஸ் ஒன்லி அரௌண்ட் 20 or 25 lakhs தான் இருந்தது நினைக்கிறேன். அது வந்து பண்ணலான்ற எண்ணத்துக்கு நாங்கள் வந்துட்டேன். அப்போ அதில் வந்து எனக்கு அனுபவம் என்னென்னா, அதில் வந்து நான் ஃபைட் பண்ணியிருந்தேன், 2 ஃபைட் பண்ணியிருந்தேன். அதை அலோவ் பண்ண கார்த்திக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா பல கதாநாயகர்கள் இன்னொருத்தர் வந்து படத்தில் வந்து ஃபைட்டு சாங் அப்படி இருந்துச்சுன்னா இவரையும் அதுக்கு பண்ணுறாருன்னு கேட்டிருக்கலாம். அதெல்லாம் அவர் கேட்கல. அவர் தயாரிப்பாளர், அவர் வந்து முன்னிறுத்திக்க நினைக்கிறான்னு நினச்சிருக்கலாம். ஸோ அந்த விதத்தை நான் கார்த்திகை பாராட்டணும். அதில் ஒரு சின்ன எலிவேஷன் கிடச்சிது. அது வந்து சொன்னோன்னே அந்த படத்தை பண்ணினேன். அது வித்தின் த பட்ஜெட் தான் கலையும் படம் பண்ணார். அந்த படம் நல்லா போச்சு. அக்னி நட்சத்திரம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கன்சூம்டம் ரிலீஸ் ஆச்சு. 85 days ஓடிச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 15 நாள் வந்து படம் ஓடி இருக்கும். ஆனால் போனஸ் ஏதோ தரணும் தியேட்டர்லன்னு சொன்னது. அது முதலே சொல்லி தான் அது கொடுத்து வச்சுருப்பேன். அது தெரியாதுல 100 நாள் ஆகலை. ஈகா தியேட்டரில் மொதல் ஒரு 80 feet கட் அவுட்டை வந்து ஒரு கதாநாயகன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது கார்த்திகை நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த படம். அதுக்கப்புறம் மிஸ்டர் கார்த்திக் எடுத்தோம். அப்புறம் தொடர்ந்து தயாரிப்பாளர் ஆகிட்டேன். இந்த மிஸ்டர் கார்த்திகில் வந்து சிறு சறுக்கல். அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து புலன் விசாரணை மூலமாக நடிகர் ஆகிட்டேன். நடிகர்கள்
திரைப்படங்களை தயாரிக்கிறது புத்திசாலித்தனமான ஐடியான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நேரம் நான் நினைக்கிறேன். ம் அது என்னதான் நம்ம சிந்தனை ஓட்டத்தில் வந்து சிறப்பாக சிந்தித்து செயல்பட்டாலும் ம் அது இங்கே என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்குன்னு நான் நினைக்கிறேன். கலை உலகத்தை பற்றி அப்படி தான் நினைக்கிறேன். என்னதான் பிளானிங் பண்ணாலும் திரைப்படம் எடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் நான் ஜோக்காக நான் பலர்கிட்ட சொல்லுவேன், அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் நல்ல பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா அது புரியாத ஒரு இதாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பார்ப்போம், எல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தானா டெய்லி உட்காந்து அந்த கணக்கு பார்க்குறதும் அதே ஒரு பெரிய விஷயம். மல்லிகைப்பூ வந்து 50 ரூபான்னு போட்டிருப்பான், கீழே ஜாஸ்மின் 100 ரூபான்னு போட்டிருந்தாங்கன்னா இது ரெண்டும் ஒன்று தானேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ஒரு கலை இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு டெய்லி பேட்டாஸ் பார்க்குறது, இதை பார்க்குறது, அப்புறம் வந்து 9 o'clock கால் ஷீட் வந்து லேட்டாக ஆரம்பிச்சு அதனால ப்ராப்ளம் வருது, அப்புறம் வந்து எக்ஸ்டெண்டட் 2 கால் ஷீட் ஆகிடும், 3 கால் ஷீட் ஆகிடும்லாம், இதெல்லாம் ஒரு புரியாத ஒரு பிஸ்னஸாக தான் அதை நான் நினைக்கிறேன். அது வந்து அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஃபேட்டு தான். படம் ஓடி சக்ஸஸ் ஆகி அந்த கணக்கு வழக்குகள் பார்க்க தெரியாதான் எனக்கு வந்து கன்சூம் டைரக்டர் வந்து எனக்கு வந்து நல்ல படம் கொடுத்தோம் அதை தக்க வச்சுக்க முடியாத காரணம் தான். ஸோ அடுத்த படத்தை வயசாக எடுத்துருக்கணும். அந்த படம் நல்லா போச்சுன்றதுக்காக உடனே ஒரு ரேடர்ஸ் ஆஃப் த லாஸ்டாக எடுத்துட முடியும் நினச்சது மிகப்பெரிய தவறு. அதனால் என்ன செஞ்சாலும் வித்தின் த பட்ஜெட் போடப்பட்ட திட்டத்துக்கு மேல் செலவிடும் போது, அது வாழ்க்கையிலே அப்படி தானே, வரவு எட்டனா செலவு பார்த்துனானா அதான கதை, யூ லூஸ். அதே தான் இங்கேயும். அதனால் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக எதை வேணால் பண்ணலாம். ஒரு 2 கார் வச்சு எடுக்க நான் 100 கார் வச்சு இந்த பையனை வந்து கதாநாயகன் ஆக்குவேன்னு சொல்லி நினைக்கிறலாம் தவறுன்னு நினைக்கிறலாம். ஸோ என்ன வேணுமோ ஒரு ஸ்கிரிப்டுக்கு அதை செலவழித்த பிறகு ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் டு காட். ஆனால் என்னை பொறுத்து மகேஷ் பட் அவர்கள் வந்து சூரியன் படத்தை பார்த்த பிறகு என்னோட பேசும்போது ஜென்ரலாக பேசிட்டு ஒரு கருத்து சொன்னார், வி கேன் போஸ்ட்போன் ஃபெயிலியர்ஸ், ஹிட் இஸ் அ ஃப்ளூக் அப்படின்னார். ஒரு படத்தை வந்து நம்ம ஃப்ளாப் ஆகாமல் அதை காப்பாற்றுற வேலை நம்ம செய்ய முடியும், திறம்பட செயல்படுத்தி அதை உருவாக்கலாம். ஆனால் ஹிட்டுன்றது வந்து இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னார். அந்த மாதிரி தான் கலை உலகத்தில் நம்ம சிறப்பாக பட்ஜெட்டுக்குள்ளே கரெக்டாக பண்ணி மனசாட்சி உட்பட்டு நாம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறோம் என்று இருந்தால் இறைவன் நினைத்தால் அது ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவார் நான் நினைக்கிறேன். வெற்றி தோல்வியை பொதுவாக நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? ரொம்ப சேம் தான், ஒரு சமமாக தான் எடுத்துது. எனக்கு வெற்றி வந்து உடனே தாண்டம் ஆடிட மாட்டேன், தோல்வி உடனே தோண்டு போய் உட்காந்துட மாட்டேன், அடுத்தது என்னன்னு தான் பார்ப்பேன், நெக்ஸ்ட் டே வாட் தான் நினைப்பேன். நான் ஒரு மிகப்பெரிய தோல்வி சந்தித்தேன் நான் பாராளுமன்ற தேர்தலில். அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து நேராக வந்தேன். நேராக அப்போ அன்று என்னுடைய தலைவராக இருந்த மறைந்த கலைஞர் அவர்கள் நேரில் வந்து பார்த்தேன். வர வழியிலே வந்து வீருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், ரவிக்குமாருக்கு, நாளைக்கு ஷூட்டிங் வரேன்னு சொன்னேன். இல்லை கேன்சல் பண்ணிட்டேன். எதுக்கு கேன்சல் பண்ணிங்கண்ணே? இல்லை எப்படி ஜி, அந்த எதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஷூட்டிங் வர நாளைக்கு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் தலைவரை பார்த்துட்டு நான் வந்து ஷூட்டிங் போயிட்டேன். சி தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சாப்டர். லாஸ்ன்றது வேறு, தோல்வின்றது வேறு. அதே நினச்சிட்டு மனுஷன் உட்காந்துருக்க முடியாது. so many reasons can be analyzed later, but that should not affect you in your life. அடுத்தது என்னென்று பண்ணுறவன் தான் மனிதனாக இருக்க முடியாது. தோல்வி வந்துருச்சுன்னா அடுத்து வெற்றிக்கான அடிப்படையாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும்னு நினச்சவனா அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸாக தான் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணுறேன். பெரிய பெரிய தோல்வியெலாம் சந்திச்சிருக்கேன், உடல் ரீதியாகவும் சந்திச்சிருக்கேன். மேலேருந்து விழுந்து அடிப்பட்டு கழுத்து உடஞ்சி இதுவும் பார்த்துருக்கேன். ஃபினான்ஷியல் லாஸ் பார்த்துருக்கேன், படங்களின் தோல்வி பார்த்துருக்கேன், அரசியல் தோல்வி பார்த்துருக்கேன். எல்லா தோல்வியும் சந்தித்து நான் வந்திருக்கேன். அப்போ இந்த தோல்விகளை அதிகமாக சந்திக்கின்ற மனிதன் வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது நிச்சயமாக வெற்றி அடைவான்ற நம்பிக்கையோடு நான் பயணிக்கும் போது அதனால் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறவன். இங்கே பொதுவாக ஒரு நடிகனுடைய சம்பளத்தை யார் தீர்மானிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்? தயாரிப்பாளர் தான் நிர்ணயிக்கிறாங்க, நடிகன் கேட்கறதில்ல. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு கலைஞரை நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர் யூ டோன்ட் ஈவன் பே. நீங்கள் வந்து தம்பி நடிக்க வச்சுருப்பா, ஏன்னா படம் எடுக்கிறது பெரிய கஷ்டம், இந்த படத்தில் நான் வந்து சம்பளம் தர மாட்டேன், செலவுக்கு என்ன உண்டோ பேசி ரீட்டைன் தந்துடுறேன்னு சொல்லி நீங்கள் படத்தை புக் பண்ணிவிட்டு அந்த படம் அந்த கதாநாயகனுக்காக ஓடிச்சா இல்லாட்டி கதைக்காக ஓடிச்சான்னு நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த படத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பளத்தை கொண்டு போய் கொடுக்கறது யார்? அவன் கேட்குறானா? கேட்டால் நீ கொடுக்காம இருந்திருக்கலாமே. ஒரு தயாரிப்பாளர் போய் இன்றைக்கி வந்து இந்த படம் ஓடிச்சு, இவரை வச்சு படம் எடுத்தால் உடனே வித்துடலான்னு சொல்லி போய் பண்ணுறது, அந்த சம்பளத்தை உயர்த்துவது தயாரிப்பாளர் தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த தம்பி கேட்டார்னா, தம்பி இப்போ தான் பண்ணியிருக்கேன், 1 லட்சம் வேணா கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் நிர்ணயம் போட்டு ஒரு கட்டுப்பாட்டு வைத்திருந்தால் சம்பளங்கள் உயர்ந்திருக்காது நான் நினைக்கிறேன். ஒரு நடிகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திறந்த புத்தகமாக தான் இருக்குது. இப்படி திறந்த புத்தகமாக வாழ்க்கை இருக்கிறது பெட்டரா, இல்லை நடிகருடைய வாழ்க்கை கொஞ்சம் ரகசியம் காக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ வந்து அந்த இருந்த காலகட்டங்கள் வேறு, இப்போ இருக்க காலகட்டங்கள் வேறு. இப்போ வந்து ரகசியம்லாம் காக்கப்படாது.
ரகசியமாக இருக்க முடியாது. நீங்கள் இப்போ ரோட்டில் நடந்து போனாலும் சரி, இறங்கி கடையில் போனாலும் யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்கள. ஸோ இந்த ரகசியம்ன்றதெல்லாம் பாதுகாக்க முடியாத ஒன்று. திறந்த புத்தகம்னா எந்த அளவுக்கு இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் இருக்குன்னா, why are we telling everything about ourselves? It has become a fashion. நான் இங்கே காஷ்மீர் வந்துட்டேன், நான் இப்போ வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டேன், இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்லணும்? அதை வந்து விரும்புகிறவர்கள் எத்தனை பேர், விரும்பாதவர் எத்தனை பேர்? பணத்திமரில் வந்து ஃபோட்டோ போட்டுட்ருக்கான்னு சொல்லலாம், ஐயப்பா இந்த ஊர்லாம் போய் பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம், எப்படி வேணால் இருக்கலாம். பட் ஐ திங்க் there should be a closeness about your life. I'm not only talking about கலைத்துறை. ஜென்ரலி எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பதை நிர்ணயித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தணும். யூ cannot be open book always. என் கேஸில் நடந்தது என்னன்னா, ஐ வாஸ் ஓப்பன் புக் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஐ வாஸ் டிரான்ஸ்பேரண்ட். வேரியஸ் ரீசன்ஸ்க்காக நான் அப்படி இருந்திருக்கேன். நான் எதற்காக வந்து நான் வந்து ஒரு விவாகரத்து பண்ணேன், எதற்காக பிறகு வேறு ஒரு பெண்ணை காதலித்தேன் என்பதெல்லாம் அந்த காலகட்டத்தில் என் லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ தட் இஸ் சம்திங் விச் இஸ் ஹேப்பன்ட். அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கும்? இப்போ வந்து ஒரு டிபி போஸ்ட்டில் வந்து என் பையன் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோடு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அது முதல்ல அந்த ஃபோட்டோ வந்து டிபியில் வச்சானா, இது ஏன்டா வச்சுருக்கேன்னு நான் கேட்டுருவேன் கண்டிப்பாக. ஏன்னா whether this relationship is going to hold till marriage or it is temporary or it is only pure friendship, why do you want to disclose yourself? அது தேவையில்லாத ஒன்று தானே. ஸோ இன்றைக்கி என்ன, ஒரு அளவுக்கு வித்தின் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் மொராலிட்டி, ஒரு வரையறைக்குள் இருக்க வேண்டும்ன்றது வாழ்க்கை. அந்த வரையறை தாண்டவே கூடாது. எது அந்த லக்ஷ்மண் ரேகான்னு தெரியணும். அதை தாண்டி நம்ம வந்து நம்மளை பற்றி எல்லாருக்கும் சொல்லணுன்றது கூடாது. நம்ம இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கூட தெரியாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உண்மையான வெற்றிக்கு அடிப்படும். ஸோ சரத்குமாரை போய் வந்து திறந்த புத்தகமாக இருப்பதும் தவறுன்னு நினைக்கிறவனா. சினிமாவரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படின்றது தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? காதல் என்பது எங்கே வேணால் யாருக்கு வேணால் வரலாம், எந்த வயசுலையும் வரலாம். அப்போ காதலுக்கும் சினிமாவுக்கும் ஒரு கனெக்ஷன் கொண்டு வரதே நான் தவறுன்னு நினைக்கிறவனா. ஏன்னா அது ஒரு ஒரு ராங் நோஷனாக போச்சு. கலை உலகத்துக்கு சென்றால் தவறுகள் நடக்கிறது என்று நினைப்பதே தவறு நினைக்கிறவனா. அப்புறம் இங்கே இருப்பவர்கள்லாம் விலை போவார்கள்னு சொல்லி நினைக்கிறதும் தவறு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் காதல் வந்து கலைத்துறைக்கு மட்டுமல்ல, பணிபுரிகின்ற எல்லா இடத்துலையும் காதல் மலரலாம். எங்கே வேணால் எந்த ஒரு சொசைட்டிலையும் காதல் மலரலாம். இளம்பருவம் காதல், பள்ளி காதல் இருக்குது, கல்லூரி காதல் இருக்குது. சினிமாவுக்கு மட்டும் காதல் அல்ல. வாய்ப்புகள் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் த ப்ராக்சிமிட்டி டு அ கேர்ள், பிகாஸ் வென் யூஆர் ஆக்டிங் இல்லை நிறைய சந்திக்கின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். இல்லையே கல்லூரியிலும் சரி, ஒர்க் பண்ணுற ஸ்பெஷல் எல்லாத்தையும் பெண்கள் இல்லாத இடமே கிடையாது. ஆனால் காதல் என்பது யாருக்கு வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் வரலாம். சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார், அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டியான மனிதர். அதனால் நிச்சயமாக உங்களை நிறைய பேர் காதலிச்சிருப்பாங்க. உங்களுடைய காதலிகள் பட்டியல் கூட மிக பெருசு இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மை ரிலேஷன்ஷிப்ஸ் வாட் எவர் ஐ ஹவ் ஹேட் இன் மை லைஃப், தேர் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் டுடே. நான் வந்து ஐ எம் நாட் ஒரு கொச்சைப்படுத்தாத காதலாக ஒரு எல்லாமே அந்த அதான் சொன்னேன். என்னுடைய காலகட்டத்திற்கு எதற்காக இந்த மனிதன் இந்த மாதிரி இருந்தாருன்றதுக்கு உங்களுக்கு ரீசன் தெரியாது. என்ன தேடல் இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரியறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. என்ன தேடல் எனக்கே புரியாத ஒரு சூழலில் நடந்தவைகள் எல்லாம் இன்று வந்து இன்றும் என்னோட நண்பர்களாக இருக்கிறார்கள் தான் அங்கே பெருமை எனக்கு. நான் கலை உலகத்தை சென்றவர்கள், காதலித்தவர்கள், என்னை காதலித்தவர்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா அதுதான் உண்மையான காதல் நான் நினைக்கிறேன். சந்தோஷமாக தான் இருக்குது. இன்றைக்கி என் விரும்பியவர்கள், நான் விரும்பியவர்கள் என்னோட பழகிட்டு தானே இருக்காங்க. அது என் அன்பு மனைவி ராதிகாவுக்கு தெரியுமே. ஸோ அதனால் அந்த ஓப்பன் புக்கில் வந்து சரத்குமார் இஸ் ஜென்யூன் பர்சன் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இன்றைக்கும் அலைபேசி எடுத்து என்னை காதலித்தவர்கள் சரி, நான் காதலித்தவர் சரி, சரத்குமார்கிட்ட பேசலாம். பேசி இந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கக்கூடிய இடத்துல வச்சுருந்தோம்னா எந்த அளவுக்கு நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஸ்பெக்ட் இன் மை ரிலேஷன்ஷிப்ஸ் டில் டுடே இஸ் மெயின்டைன்ட் வெல். எந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ள அரசியலில் தீவிரமாக ஈடுபடணுன்ற எண்ணம் வந்து? இல்லை, அரசியல் வந்து தீவிரம் எண்ணம் வந்து முதல்ல நான் வந்து பெரிய தீவிர எம்ஜிஆர் ரசிகர். ஸோ அவரை பார்த்தே நான் ட்ராவல் பண்ணேன். அந்த முதல் வந்து ஊர்வலமே நான் அவர் கூட போயிருக்கேன். கேடிகே தங்கமணி, கல்யாண சுந்தரம், மக்கள் திலகம் புரட்சி தலைவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டோட மனு கொடுக்க கவர்னர் மாளிகை பயணிக்கிறார். அப்போ வந்து மவுண்ட் ரோடு, இன்றைக்கி அண்ணா சாலை. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கத்துனதில் நானும் ஒருத்தன். ஸோ அப்படி பார்த்தா நான் தான் முதல் நான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற உறுப்பினராக அன்றைக்கே இருந்திருக்கும் பொழுது அருமை. என்னை சேர்த்து கொள்ளாமல் இணைத்து கொள்ளாமல் அவருக்காக போயிருக்கேன். வீட்டில் வந்து திட்டு வாங்கி அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கேன். இன்றைக்கி எங்கடா போயிட்டு சுற்றிட்டு வரேன் அப்படின்னு கேட்கும்போது, பெரிய கூட்டம்பா,
எம்ஜிஆருக்காக கூட்டம் வச்சு நான் போனேன். நீ ஏன்டா அங்கே போனேன்? நான் இல்லை, நான் அவருடைய ஃபேனு, அதனால் போனேன் அப்படின்னேன். ஸோ அந்த மாதிரி நான் போய் அந்த அரசியல் அவரை பார்த்து, ஆரோக்கியம் ஒன்று புரட்சித் தலைவர் மக்கள் திலகத்தை பார்த்து, ஒன்று எங்கள் அப்பாவை பார்த்து, அப்புறம் வந்து அரசியல் என்பது பொது வாழ்க்கை. எனக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் இஸ் பாலிடிக்ஸ் நினைக்கிறவன் நான். நம்ம வந்து ஒரு சாதாரண தனி மனிதனாக இருந்து செய்யக்கூடிய சேவைகளை அதிகப்படுத்த முடியும் என்று சொன்னால் அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த அதிகாரம் வந்து எப்படி இருக்குன்னா துறவு அரசியல் தான். அரசியலில் வந்தால் தான் பதவிக்கு வர முடியும். பதவிக்கு வந்தால் தான் மக்களுக்கு மேற்கொண்டு ஒரு 10 ரூபா செலவழிக்கிறவன் இன்னும் 100,000 ரூபாய் வந்து திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு சேவை செய்யலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அந்த பொது சேவையின் எக்ஸ்டென்ஷனாக அதை பார்த்தனால அரசியல் வாஸ் அ நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு மீ, ஐ டோன்ட் நோ ஃபார் அதர்ஸ். அப்படி இருக்கும்போது நான் வந்து திராவிட முன்னேற்றங்கள் கலந்து வந்து அந்த வந்து ஆரம்பித்தேன். அரசியல் நட்பை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப். இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்கலாக ஐ டோன்ட் ஹிட் பிலோ த பெல்ட். அதாவது ஒருவரை எந்த அளவிற்கு வந்து விமர்சிக்க வேண்டும் என்று தெரிந்தவண்ணா, அது நீ பல விமர்சனம் பார்க்கலாம். அந்த கீழ்த்தரமான பேச்சுக்களோ தடித்த வார்த்தைகளோ பயன்படுத்தாமல் வந்துட்டனால இன்றைக்கி எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எந்த ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்களும் என்னை பார்த்து இவர் இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறவர், என்னை பார்த்து ஃபோன் எடுத்தால் பேசக்கூடிய அளவில் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கேன்னா அந்த அளவான அரசியல்வாதி சரத்குமார். ஒரு காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவோட நீங்கள் நெருக்கமாக இருந்தீங்க. அவங்களே நான் எதிர்த்துருக்கேன். அவங்களே எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி திராவிட முன்னேற்றம் இதுக்கு அடுத்து தான் இப்போ இங்கே இந்த நாட்டாமை திரைப்படத்தை ஜே டிவியில் ஒளிபரப்புறதுனால அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மன வேறுபாடு. ஆமாம், ஏன்னா நான் வந்து புரட்சி தலைவருக்கு அப்புறம் அவங்கள பார்த்துட்டு இருந்தனால அதில் ஒரு சின்ன இது வந்துச்சு. அது பெரிய நெருடலாக ஆகிப்போச்சு. ஏன்னா அப்போ வந்து சௌதரிக்கெல்லாம் பெரிய கோவம் வந்துருச்சு. ஆமாம், அதில் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்க கூடாதுன்ற ஒரு பெரிய ஒரு தாக்கம் அது ஒரு புறம் இருந்துச்சு. அதனால தான் அதாவது ஒரு தலைவிக்கு ஒரு முதலமைச்சருக்கு அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்ட அந்த நியூமேட்டிக்கு இது வந்து போடுற அளவுக்கு இது வந்து அதே அவங்களுக்கு தெரியலைன்னா நாட்டில் போகிற சொத்துக்கெல்லாம் காணா போச்சுன்னா எப்படி தெரியுன்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து மக்கள் மனதில் வந்து அன்றைக்கி வந்து அவங்களோட மேலே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அதிகமாக இருக்கும்போது அதை நான் எடுத்து செல்வதற்காக நான் வந்துட்டேன். அன்றைக்கி அதை வந்து தான் நான் வந்து டிஎம்கே சார்பாக நான் வந்து அன்றைக்கி நினச்சதை அன்றைக்கி வந்து அந்த களத்தில் வந்து நான் இறங்கினதுக்கு காரணமே அதுதான். மற்றபடி வேறு ஒன்றும் கருத்து வேறுபாடு எனக்கு கிடையாது. பரிமாணமாக தான் எடுத்துக்கிறேன் நான், வளர்ச்சியின் பரிமாணம். ஏன்னா நம்ம ஒன்று எண்ணத்தோடு போகிறோம். இந்த அரசியல் களத்துக்கு வந்த பிறகு நம்மளோட அன்பில் பல தலைவர்கள் பேசினாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்றைக்கி இணக்கமாக காங்கிரஸோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் வந்து எதிர்த்தவங்க தானே அவங்க இல்லையா? கூடா நட்பு அப்படின்னு சொன்னது தானே கலைஞர் சொன்னது தானே. அப்படி கூடா நட்புன்னு சொன்னது வந்து இன்றைக்கி கூடிய நட்பாகி போச்சு. ஸோ அந்த அரசியலில் வந்து அந்தந்த காலகட்டத்தில் சில கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது இது வந்து தி ஃபார்மேஷன் ஆஃப் தி பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் அ கண்ட்ரி இஸ் சச் தட் சம்வேர் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு, அதான் சொன்னேன், எந்த அளவுக்கு நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்களோ அது ஒரு மிதமான இருக்கும்போது ஒரு அரசியல் ரீதியாக இன்றைக்கி இங்கே இருக்கலாம் நாளைக்கு அங்கே போகலான்றதை மக்களே ஏற்றுக்கொண்டது அளவுக்கு இருக்குது. இல்லாட்டி அது வந்து நிராகரிச்சிருந்தாலும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. அப்போ எனக்கு வந்து சிறு மனஸ்தாபனோட நான் பேசாமல் இருந்தேன். பட் உந்துதல் ஒன்று இருக்குல்ல கூட இருக்கவங்க, ஒரு பாதுகாப்பு, பொலிட்டிக்கல் வெண்டட்டாக இருக்கலாம், எனக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்க சொல்லும் போது அவங்களுடைய பாதுகாப்பு கேட்டாங்களா, இந்த உந்துதல் தான் நம்ம we are taking decisions along with the party people. We start taking decisions based on certain inputs from them. அப்போ நம்ம எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் இங்கே ஒன்று நீங்கள் பாராட்டணும். நான் என்றைக்கு 1996 வந்து புரட்சித் தலைவர் அவர்களை எதிர்த்து நான் வந்து குரல் கொடுத்தேன்னா அவங்களோட பயணித்து 2 சீட்டை கொடுத்து என்னை வெற்றி பெற செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் புரட்சித் தலைவர் தானே. அப்போனா நான் என்ன நினச்சி பார்க்கணும்னா, தட் மீன்ஸ் தெர் இஸ் சம்திங் இன் மீ விச் ஹஸ் பீன் அப்ரிஷியேட்டட். குவாலிட்டிஸ், வெதர் இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஆர் த பர்சனாலிட்டி இன் மீ, அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்கன்றதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பரிமாணமானு சொன்னேன். அதனால தான் everything is a learning lesson. I have gone through a process. Not many people have gone through this process. And I am able to make a balance in all this even today. என்னுடைய மெயின் திங் என்ன, பப்ளிக் சர்வீஸ். ஐ மெயின்டைனிங் தட். அதுதான் என்னுடைய எய்ம். அதுதான் வாட் ஐ வாண்ட் டு டூ. பேட்டியில் ராதாவை சொல்லியிருந்தார், அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு பரந்துபட்ட அறிவு வந்து சரத்குமாருக்கு உண்டு. அதாவது கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. எங்கள் அப்பா தான் அது காரணம். வந்து படின்னு சொன்னார் இல்லையா, புத்தகத்தை வந்து புத்தக புழுவாக ஆக்கியது எங்கள் அப்பா. ரைட் ஃப்ரம் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா வரைக்கும், ஆர்தர் கானன் டாயில் எடுத்து ஜிபி ஷா வரைக்கும் படிக்க வச்சது எங்கள் அப்பா. ஷேக்ஸ்பியர் எல்லாமே படிக்க வச்சார்.
அப்போ இந்த படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டியதால் எது கிடைச்சாலும் படிப்பேன். இப்போ பேப்பர் போட்டால் கிடந்துச்சுன்னா எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். அது படிக்கிறதுல வந்து கொஞ்சம் ஆழமாகவும் படிச்சிடுவேன் சம்டைம்ஸு. இது வந்து என்னுடைய பழக்கமாகவே வச்சுக்கிட்டேன். ஸோ ஒன்று அறிவை வளர்த்து கொண்டேன்னு சொல்ல. இன்றைக்கி வரைக்கும் யூ ஆர் சூப்பர் இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங்கான்னு சொன்னால் நோன்னு சொல்லுவேன். ஐம் நாட் சூப்பர் இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங், பட் ஐ அனலைஸ் த பர்சனாலிட்டி. நீங்கள் ஒரு இடத்துல மீட்டிங்கில் போய் இன்றைக்கி வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ், ஒரு பேங்கிங் இஷ்யூ பற்றி பேச போகிறோன்னு சொன்னால் எதை சார்ந்த ஒரு கருத்து பேச வேண்டி இருக்குன்னு சொன்னால் ஐ மேக் அ ரிசர்ச் ஆன் தட் அண்ட் டு த பாயிண்ட். நீங்கள் அனுப்பப்பட்ட வேலையை சிறப்பாக செய்து வரக்கூடிய திறமையை நான் வளர்த்து கொண்டேன்னு சொல்லலாம். ஐ வில் பி ஏபிள் டு ரெப்ரசன்ட். அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை 3வது முறையாக முதலமைச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி பேட்டி கண்டவன் நான். அப்போ ஐ பீன் ரெகக்னைஸ் அஸ் அ ஜேர்னலிஸ்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். 3rd டைம் வந்து சிஎம்மாக இருக்கும் போது நான் போய் அவங்கள பார்த்து அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் டு பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரிலாம் கேள்வி கேட்டிருக்கேன். அன்றைக்கி நான் கேள்வி கேட்டிருக்கேன். டெவலப்மெண்ட் சொன்னது இன்றைக்கும் அதே தான் சொல்கிறார். ஸோ கான்ஸ்டன்ட் டிசிஷன் அப்பே பண்ணியிருக்கான்றதை உணர்ந்து இருக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும். ஒரு பார்ட்டியில் இணைந்து பணியாற்றுவது என்பது வேறு, ஒரு பார்ட்டியை நடத்துறது அப்படின்றது வேறு. இந்த பார்ட்டி நடத்துறது வந்து தமிழக அரசியல் மட்டும் இல்லை, அரசியல் களமே பண அரசியலாக மாறிப்போச்சு. வித்தவுட் மணி யூ கேனாட் ரன் எனிதிங், வித்தவுட் மணி கேன் டூ நத்திங்னு வச்சுக்கோங்களேன். அது அரசியலுக்கு வந்து ரொம்ப பொருந்தது. ஏன்னா அரசியல் களத்தில் வந்து பணமில்லா அரசியல் தான் நான் சொல்கிறேன் கொள்கையே. பட் பணமில்லா அரசியல் பண்ண முடியுமான்னு உட்டோப்பியன் ட்ரீம், அதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா எங்கே போனாலும் இப்போ மக்கள் மத்தியில் போகும்போது திடீர்னு பணம் வரலையே ஒன்றும் அப்படின்னு சொல்லும் போது வேதனையாக இருக்குது. பணம் வரலைன்னா தட் மீன் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அது வந்து இந்த அளவுக்கு ஊடுருவிடுச்சுன்னு சொல்கிறேன். அப்போ அரசியல் களம் என்பது பணமில்லா அரசியலை உருவாக்க முடியாட்டி அந்த கட்சியை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நான் வந்து 16 ஆண்டுகள் நான் கட்சியை நடத்தியிருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 16 ஆண்டுகள். 16 ஆண்டுகள் என்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து நண்பர்கள் இந்த மூலமாக சில பேர்கிட்ட வந்து கடன் வாங்கி நடத்துகிறோம், சில பேர்கிட்ட நன்கொடையாக வாங்கியிருப்போம். நண்பர்கள் சர்க்கிள் இருந்தனால ஐ வாஸ் ஏபிள் டு சஸ்டெயின். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் நேஷனலிஸ்டிக் இன் ஃபீலிங் இருக்கேன். ஏன்னா என்னுடைய வலது தோள்பட்டையில் வந்து நேஷனல் ஃப்ளாகை பச்சை குத்தனா என்றைக்குமே வந்து நாடு என்பது இந்தியா, பாரதம். அந்த பாரதத்தை பற்றி தான் நினைப்பேன். அதுக்கப்புறம் மற்றவங்களாம் அதுக்குள்ளே இருக்கிற அங்கமாக தான் நான் நினச்சிட்டு இருக்கனால அந்த நேஷனலிஸ்டிக் ஃபீலிங் இருக்கனால நான் பார்ட்டி போய் மர்ஜ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஒரு நேஷனலிஸ்டிக் ஃபீலிங், இந்தியா ஷுட் பி அ பவர்ஃபுல் கண்ட்ரி, எக்கனாமிக்கலி வி ஷுட் க்ரோ. அந்த க்ரோத் ஓரியன்ட் இடத்துல வந்து இன்றைக்கி மோடிஜி இருக்காங்க. அந்த கருத்தை வலுப்படுத்தணும்னு வந்து என்னை பார்ட்டி இணைச்சிட்டேன். ஸோ பார்ட்டியை நடத்துறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இட் நீட்ஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மணி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாட்டி இவங்களால் நடத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பணத்தை தாண்டி ஒரு பார்ட்டி நடத்துறதுக்கு வேறு எது மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் புரட்சி, மக்கள் எழுச்சி, மக்கள் புரட்சி, இதெல்லாம் நடக்கணும். அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்கவுங்க இந்த எக்கனாமிக்கல் க்ரோத்து தான் ரொம்ப முக்கியமாக தெரியுது மக்களுக்கு. இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் வரும்போது வெடித்து எழுந்திருக்கணும். அப்படி எழுதுறதுக்கு வந்து எல்லாருமே ஸோ ரன்னிங் பிஹைண்ட் மணியோன்னு நினைக்கிறேன் நான். மணினா தட் இஸ் அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்லலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க சார், நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க, நாங்கள் உழைச்சாதான் காசு, உழைச்சாதான் சாப்பாடுன்னு சொல்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பிலோ பவர்ட்டினா இன்னும் இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதா என்று தெரியவில்லை. அப்போ அவங்க வந்து அந்த தாக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போது பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கின்ற பயணத்தில் அவங்க வந்து எப்படி மற்றதெல்லாம் சிந்திக்க முடியும், அதுதான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்குது என்று நான் சொல்ல வரேன். இப்போ பிஜேபியில் உங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்குது அவங்களோட பயணம்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். நான் எதையும் எதிர்பார்த்து செல்லவில்லை. நான் வந்து ஒரு வலுவான பாரதம் த்ரூ அவுட் த வேர்ல்டு பார்க்கும்போது இந்தியன் ருப்பீ ஷுட் பி ரெஸ்பெக்ட்னு நினைக்கிறேன். டாலரோட பெரிய பணமாக வந்து பரிவர்த்தனம் செய்கின்ற ஒரு இலக்காக அது அமைய வேண்டும் நினைக்கிறவன் நான். அண்ட் இந்தியா ஷுட் பி ஒன்ன்றது வந்து பள்ளிக்கூடத்தில் சொல்கிறோம் இல்லையா, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லி தான் ப்ரேயருக்கு முன்னாடி சொல்கிறோம். அப்போ அது வந்து உண்மையாக வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி தான் நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து கட்சி ஆரம்பிக்கூட சமத்துவம் சொன்னது காரணம், வி ஆர் ஆல் ஒன். உங்கள் கையக்கினாலும் என் கையக்கினாலும் சிவப்பு நிறத்தில் ரத்தம் ஓடும். இறைவன் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்றுன்னு சொல்லும் போது இந்தியா வலுவான நாடாக இருக்கணும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நடக்கும், நடக்காது. சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் பேக்கெட்டில் பணம் இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது மற்றவருக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு பல பேர் சொல்ல கேட்டிருக்கேன் நான். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஈகை என்பது என் முன் பிறந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அது வந்து ஸ்மாலஸ்ட் ஆஃப் திங்ஸ். நான் வந்து ரொம்ப கான்ஷியஸ் பர்சனாகவே வாழ்ந்துட்டேன் லைஃப்பில். என்னுடைய பழக்க வழக்கம் எல்லாமே பார்த்தா பள்ளி பருவத்துலேருந்து பார்த்தா கூட பியூசி படிக்கும் போது ஒரு பையன் வந்து பஸ்ஸு லெஃப்ட்டில் திரும்பணும்னு நினச்சிட்டு ஏறிட்டான் போல இருக்குது. ரைட்டில் திரும்பிச்சு குதிச்சிட்டான். அவனுக்கு அங்கே அடிப்பட்டு இங்கே காது வரல ரத்தம் வருது. நீ நம்ப மாட்டீங்க, அந்த பஸ்ஸை நிறுத்தியிருக்கேன். எப்போது
பியூசி படிக்கும்போது அந்த பஸ்ஸை நிறுத்தி எல்லாரும் இறக்கி மன்னிக்கணுங்க, இவனை வந்து வேறு வண்டி வழி கிடையாது, இதே பஸ்ஸை கொண்டாயான்ட்டு சொல்லி வண்டியை ராயப்பேட்டை கூப்பிட்டேன். ஐ டோல் த டிரைவர் டு டிரைவ் த பஸ் டு ராயப்பேட்டா. அங்கேயும் வந்து சிகிச்சை அளிக்க முடியாத நேரம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனை வந்து சரியாயிட்டு என்ன ஏதுன்னு கண்டு புக்ஸ் எல்லாம் பார்த்து அபிராமபுரத்தில் அந்த பையனோட வீடு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனேன். அப்போ அப்பா வந்து திட்டினார், எங்கடா போயிட்டு வரேன்னு, இது செஞ்சேன்னு பாராட்டினார் என்ன. ஸோ அப்படி ஒரு கான்ஷியஸ் பர்சனாக இருந்திருக்கேன். கல்லூரி ஸ்ட்ரைக்கில் வந்து நீங்கள் ராதாரவி கேட்டால் கூட சொல்லுவார், இன்டர் காலேஜ் ஸ்ட்ரைக்கில் வந்து கல்லை தூக்கி எறியலான்னு போன பஸ்ஸு மேலே நம்ம போகிற நோக்கம் வேறுன்னு சொல்லிட்டு மேலே சட்டையை கழட்டி நின்னேன், பஸ் மேலே அடிக்கடா என்ன முதல்ல. அப்போ இதெல்லாம் வந்து என் மைண்டுக்குள்ளே வந்து நானாக எடுத்த முடிவுகள் தான் இதெல்லாம். ஸோ அட் த ஸ்பாட் ஐ ஹவ் மேட் டிசிஷன்ஸ். ஸோ ஐ எம் அ பர்சன் வித் வெரி கிளியர் டைரக்ஷன் மை லைஃப் தட் வி ஷுட் பி ஆஃப் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி அண்ட் த பீப்புள். மற்றவங்க உபத்திரமாக இல்லாமல் இருக்கணும், மற்றவங்க உதவி பண்ணணும்னு நினச்சி மனப்பான்மை வந்துருச்சு. இப்போ ஒரு ரொம்ப முக்கியம்னா, என்கிட்ட அன்றைக்கி பணம் இல்லாட்டி ஒருத்தர் உயிரை காப்பாற்றணும் தம்பி கொடு, நான் உனக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குற தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ லைக் டு ஹெல்ப். அதாவது எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களை வந்து இறைவன் படைக்கல, இறைவன் பார்த்துக்குவான்னு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் எது உன்னால் செய்ய முடியுமோ அது செய்வது நல்லதுன்னு நினைக்கிறவன். இந்த பயணத்தில் வந்து உங்களுடைய பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பெட்டர் ப்ராசஸ். அங்கங்கே பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பிரச்சனைகள்னு சொல்லும் போது ஒன்று வந்து ஹெல்த் இஷ்யூன்னு சொன்னேன். மேலேருந்து விழுந்தவுடனே சில பத்திரிகைகள் இங்கே வந்து மாலை பத்திரிகைலாம் சரத்குமாரின் கலை உலக பயணம் முடிந்ததெல்லாம் எழுதும் போதெல்லாம் வேதனை விட்டுருக்கு. அது என்ன, அதை பற்றி நான் கவலைப்படலை. ஐ நியூ ஐல் பவுன்ஸ் பேக் அண்ட் ஐ பவுன்ஸ் பேக். ஸோ இது வந்து நினச்சி பார்க்கணும், என்னடா இது நாளைக்கு என்ன நடக்கும். நான் உண்மையிலே சித்ரா சார், எனக்கு வந்து அந்த பெட்டில் 6 மாதம் இருக்கும் போது கூட முதல் 5 நாள் வந்து இங்கே ஓட்டை போட்டு ட்ராக்ஷன் போட்டு வச்சுருந்தாங்க, வெயிட் போட்டு கழுத்து ஸ்டெடி பண்ணுறதுக்கு. அப்புறம் தான் அந்த டிஸ்கை எடுத்து இங்கேருந்து எலும்பு எடுத்து வச்சாங்க. அப்போ கூட நான் இறந்து போயிடுவேன், எதுவும் செய்ய முடியாமல் போயிடுவேன், கை கால் விழுந்துடும், இப்படி நினச்சதே கிடையாது. ஐ நோ வை ஐ தாட் லைக் தட். ஐ நெவர் ஈவன் தாட் ஐ எம் இன் குட் ஹேண்ட்ஸ் நினச்சி பேசாமல் படுத்து கிடந்தேன். சூப்பர். டாக்டர் வந்து மருந்து கொடுத்தனா சாப்பிடுவேன், இது இருக்குது, இது பண்ணோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு 15-16 ஹவர்ஸ் சர்ஜரி பண்ணுது, எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ நெவர் ஈவன் பாதர்ட். ஐ தாட் அது என்னன்னு தெரில, என்னுள்ள இருக்கிற சக்தியா இல்லாட்டி இறைவன் எனக்கு கொடுத்த வரமா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ, பட் ஐ சர்வைவ் தட். ஆனால் எதிலுமே ஒரு தோல்வியை பல சந்திச்சிருக்கேன். அது நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தேர்தல் தோல்வியாக இருக்கட்டும். என் மனநிலையை வந்து நான் என்ன செஞ்சேன்றது அனலைஸ் பண்ணுறது ஒரு மாதத்துக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணுவேன். உடனே போய் நீ தான் காரணா, நீ ஒன்று நம்பி இது பண்ணிட்டேன்னா சொல்லவே மாட்டேன். இது எதுக்காக நடந்ததுன்னு அனலைஸ் பண்ணி மைண்டுக்குள்ளே வச்சுக்குவேன். ஐ டோன்ட் சே. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேசுகிறவன் நான் கிடையாது, பேச வேண்டிய நேரத்தில் நான் பேசுவேன், அவ்வளோதான். உங்களுடைய கலைப்பயணத்தில் வாரிசு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. இந்த வாரிசு மடையில் நீங்கள் வானலாக விஜயை புகழ்ந்தீங்க. இப்போ விஜயை பற்றி நீங்கள் ஒரு பேச்சு வந்து மிகவும் பரபரப்பாக வலைதளங்களில் வந்துட்டு இருக்கு. இல்லை, நான் வானலாக இப்போ பாராட்டுறது வந்து உண்மையாக தான் பாராட்டினேன். நான் என்ன சொன்னேன்னா, எதையும் பேசுவதற்கு முடியும், யூ ஆர் ஸ்டில் அ பாப்புலர் பர்சன், நீ நல்லா தான் நான் பேசினேன். அப்படி பாப்புலர் பர்சனாக இருக்கும்போது உண்மையை பேசணும்னு சொன்னேன். எனிதிங் யூ ஷுட் ரிசர்ச். இப்போ வக்ஃபோர்டை பற்றி தெரிஞ்சால் அது ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கணும், அது சாதகமாக இல்லை வந்து தவறான்றதை. 370 ஆர்டிக்கலை வந்து அபாய்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அது நல்லதாக கேட்டால் அனலைஸ் பண்ணோம். அப்போ எனிதிங் தட் ஹேப்பன்ஸ், எனிதிங் தட் இஸ் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட், நல்லது கிட்ட தெரிஞ்சுட்டு பேசணும். சும்மா மற்றவங்க சொல்கிறதுக்காக நம்ம பேசக்கூடாது. அதனால் எதையுமே புரிந்து கொண்டு பேச வேண்டும் தான் அன்றைக்கி நான் சொன்னேன். அது வந்து நான் சொன்னேன். அப்போ பார்த்தா ஹிந்தி எதிர்ப்புன்றது எதுக்கு, அவங்க சொன்னது ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னாங்களே, இந்திய கற்றுக்கணுன்னு சொல்லலை. கஸ்தூரிரங்கன் ரிப்போர்ட் வெரி கிளியர்லி செட் தட் அவர் முதல்ல பிரைம் மினிஸ்டர் கூட கொடுக்கும் போது தொட்டு அப்போ 1965 அப்புறம் 86 எல்லாமே தொட்டு புதிய கல்விக் கொள்கை வர வரைக்கும் எல்லாமே ஹிந்தி கம்பல்சரின்னு சொன்ன காலங்கள் உண்டு. அது காங்கிரஸ் ஆட்சியில் சொன்னாங்க, இவங்க சொல்லலை. அப்படி இருக்கும்போது பிரதம மந்திரிட்டு போய் கொடுக்கும் போது he said no, it won't be ரைட்டுன்னு சொல்லி மாற்றினது பிரதம மந்திரி மோடிஜி அவர்கள் தான். ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கணும்னு சொன்னாங்களே, இந்திய கற்றுக்கணும் யாருன்னு சொல்லலை. ஸோ இந்தியை இம்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தவறுன்னு தான் சுட்டி காட்டினேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஹிந்தி பிரெயினை கூட வச்சுருக்கீங்க, வை ப்ரோ அப்படின்னு கேட்டேன் நான். ஒரு சக நடிகராக விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறத பற்றி சந்தோஷப்படுறேன். ஏன்னா எல்லாருமே வந்து மக்கள் சேவைக்கு வரணும்னு சொன்னேன். நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னேன், ஆல் தி பெஸ்ட் விஜய் தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். பட் பாப்புலர் பர்சன் சென்று வந்து மக்களுக்கு சொல்கிறது விஷன் ஒன்று இருக்கணும். எதை நோக்கி பயணிக்கிறோம், யார் ஒன்று எதிரி, எதற்காக எதிரி, எதையெல்லாம் எதிர்க்க வேண்டும். ஐ விட்டோன்னு சொல்லி ரஷ்யன் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அமெரிக்காக்காரன் எந்திரிச்சானா யூஎனில் வந்து ஐ விட்டோ அப்படின்னு சொன்னால் சொல்கிறத முதல்ல கேட்டுட்டு விட்டோ சொல்லணும். ஐ விட்டோ இஸ் ஐ டோன்ட் வாண்ட்.
அதான் காமெடியாக ஒன்று சொல்லுவாங்க, வந்து அமெரிக்காரன் வந்து ஈவினிங் நேரத்தில் அவ்வளோ கிளாஸ் ஆஃப் ஷாம்பியன் ஆகிவிட்டோம் அப்படின்னா, டே நான் ஒரு ஷாம்பியன் குடிக்கிறதான்னு கேட்டேன், இது என்ன ஆச்சரியம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். பண்மையில் ஒரு படம் பார்த்தேன், கோர்ட். அந்த கோர்ட்டில் வந்து ராம் ஜெகதீஷன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து இந்த மாதிரி தான் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்குறாங்க அந்த படத்தில். ஏன்னா ஒரு லாயர் வந்து தன்னுடைய சக லாயர்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை சொல்கிறாரு, எனக்கு ஒரு கேஸ் கொடுங்கன்னு கேட்குட்டா, இந்த கேள்வி கேட்குறேன், உனக்கு கேஸ் கொடுக்க பதில் சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது லீவர் இழுத்தா ட்ரெயின் இந்த பக்கம் போவாங்க, ஒருத்தன் இருக்கான். இது இப்படி இழுத்துட்டா இந்த பக்கம் போவாங்க, 5 பேர் நிற்கிறான். நீ இவனை காப்பாற்றுவியா அவனை காப்பாற்றுவியான்னு கேட்டான். இல்லை, ஒருத்தன் இறந்தா பரவாயில்ல, 5 பேர் சாகக்கூடாது இல்லையா அப்படின்னு சொன்னான். ராங்னு போய்டும். இந்த மாதிரி போயிட்டு கடைசியில் சொல்லுவார், ஒவ்வொரு முறையும் நான் கேட்கும்போது நீ யார் இந்த ஒருவன், அந்த 5 பேர் யார் நீ கேட்கவே இல்லையே. அவன் நல்லவனா கெட்டவனா, இவன் தீவனா, என்ன எதுக்காக நின்னாங்கன்னு கூட கேட்கலையே. ஸோ when you analyze why they stood there, then you'll get the right answer. ஸோ அனலைஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே. எது உண்மை, யார் சொன்ன, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. அதுதான் நான் சொன்னேன். You should understand. Because when you say you are a popular person இருந்தால் people are listening to you. They will also follow you for that. அப்போ உண்மையை நம்ம பேசணும்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். அது சாடல் கிடையாது. I'm giving some more advice that it could be better when you represent the people the right way அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய இந்த 40 வருட கலைப்பயணத்தில் ஏறக்குறைய 25 வருடங்கள் நீங்கள் ராதிகாவோட தொடர்ந்து பயணிச்சிருக்கீங்க. Very strong person. She has gone through a lot in her life. அவங்களும் பல சோதனைகள்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. And putting back her past, and she's got a new life, and we both started our life together. And கடவுள் புண்ணியத்தில் உண்மையிலே சொல்லுவேன், touch wood, that God has given a great relationship between both of us. அண்மையில் நடந்த திருமணம் முதற்கொண்டு பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை எப்படி அவங்க இல்லாட்டி அது நடந்திருக்காரு. அந்த அளவுக்கு வருவோடைய கல்யாணத்தை அவங்க கூட இருந்து சேர்ந்து முதல் மனைவியை வந்து அரவணைச்சு கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க குவாலிட்டி அன்றைக்கி வெளிப்பட்டிருக்கு மக்களிடம். ராதிகா's பெஸ்ட் குவாலிட்டி இஸ் சேயிங் த ட்ரூத், காலிங் a spade. தப்புனா தப்பு தான், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது ஊண்டிங்காக இருக்கலாம் பல பேருக்கு, சொல்ல வந்தேன். ஆமாம், ரொம்ப ஊண்டிங்காக இருக்கும். சொல்லும் போது ஹாஷா சொல்லுவாங்க போல இருக்குன்னு நினைக்கலாம். நானே பல தடவை நினச்சிருக்கேன், என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா கோமா சொல்கிறேன்னு, கோமா சொல்கிறீங்க உண்மையாக சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் தட் இஸ் ஒன் பர்சனாலிட்டி தட் ஷி கேன் நெவர் சேஞ்ச். அது அவங்க தந்தையின் குணமாக அவங்க குணமாக தெரியாது, பட் ஷீ இஸ் வெரி வெரி கிளியர் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அது பொய் சொல்கிறதுனா அவங்களுக்கு பிடிக்காது முதல்ல. அண்ட் எதையுமே வந்து சிந்திச்சு தான் பேசுவாங்களே. நான் வந்து டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன், என்ன இப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் மை பெர்முடேஷன் காம்பினேஷன் இஸ் ஃபாஸ்டர் தென் ஹர். ஸோ நான் வந்து 90% வந்து தப்பாக சொல்ல மாட்டேன்னு நம்பிக்கை எனக்குனால நான் சொல்லிடுறேன். பட் ஷீ டேக்ஸ் டைம். அவங்க அது மாதிரி சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் மனசு காயப்பட்டு உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் வந்ததில்லை. ஆனால் இனிஷியல் ஹிச்சஸ் அண்ட் கிளிச்சஸ் இருக்கும்ல எனி ரிலேஷன்ஷிப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். 2 பேரும் ஒரே கலைத்துறையில் தான் வரோம். என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி எனக்கு தெரியும் இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் ஒரு உறவில் வந்து நான் வந்து 50 வருஷம் திருமண வாழ்க்கைங்க, ஒரு நாள் கூட என் மனைவிக்கு எனக்கு தகராறு வரலன்னு சொன்னால் பொய் சொல்லான்னு அர்த்தம், யாரோ ஒருத்தர் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உறவில் விரிசல்கள் ஏற்படும் போது அந்த விரிசலை சரி செய்து வாழ்வது தான் வாழ்க்கை. அந்த உறவை சரி பண்ணி கொண்டு போகிறது தான் வாழ்க்கை. அந்த பயணம் வந்து நல்லாயிருக்கும், உறுதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு உறவு சிறப்பாக இருக்க முடியாது. அந்த கருத்து வேறுபாடு பல முறை வந்திருந்தாலும் அது எப்படி சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு செல்கிறோம். நான் வந்து எப்படின்னா அண்மையில் ஒரு கோவப்பட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பேசலை. ஏன்னா சில விஷயம் ரொம்ப பேச மாட்டேன், அவங்களா உணர்றாங்களான்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் தென் அட் அ பாயிண்ட் வில் பிரேக் போத் ஆஃப் அஸ் வில் சே ஓகே அன்றைக்கி நான் சொன்னது தப்பு தான் சொல்லி அவங்க சொல்லுவாங்க, இல்லாட்டி நான் சொல்லிடுவேன். வி சே சாரி டு ஈச் அதர். வென்எவர் ஒரு தப்பு வந்துச்சுன்னா ரொம்ப ப்ரொலாங் பண்ணிட்டு போக மாட்டோம். பட் கொஞ்சம் ஒரு 1 day 2 days ஒரு மாதிரியாக இருப்போம். தென் வில் பிகம் ஆல் ரைட். உங்களுடைய திரைப்பயணம், அரசியல் பயணம் இதை பற்றியெல்லாம் அவங்கக்கிட்ட முன்னாடி விவாதித்து முடிவெடுக்கிறது உண்டா? முடிவெடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்வீங்களா? இல்லை, சம்டைம்ஸ் வந்து மைண்டில் வந்து ஓட்டங்களில் வந்து நான் அரசியல் டெசிஷன்ஸ்லாம் அவங்களுக்குலாம் கேட்குறது கிடையாது. ஒரே ஒரு நாள் தான் கேட்டது, மர்ஜுன்னு வரும்போது தான் நான் ஒரு சஞ்சலத்தில் உட்காந்துருக்கும் போது தான் என்ன தூங்காமல் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கும்போது அதை கூட ஏராளமாக சிலர் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் மனைவிட்ட கேட்காம நைட்டில் நள்ளிரவில் யாரை கேட்பாங்க அப்படி என்ன சொல்கிறது இந்த மக்களை. நான் உட்காந்து வந்து இப்போ இப்பயும் நம்ம பார்க்குறோம் 11 o'clock 12 o'clock டிவி பார்த்து படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நள்ளிரவு தானே அப்போ கேட்க மாட்டாங்களா யார் இருப்பா அப்போ என் பக்கத்தில்? அவங்க தானே இருப்பாங்க, வேறு யார் இருக்குன்னா அது மற்றவங்களுக்கு, எனக்கு கிடையாது இப்படி. அப்போ அந்த மாதிரி அந்த முடிவு தான் நான் வந்து எடுத்துகிட்டு ரொம்ப சஞ்சலத்தில் உட்காந்துருக்கும் போது எடுத்த ஒரு முடிவு. 2வது வந்து
அதுக்கு முன்னாடி நான் கலைஞருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். என்னுடைய ராஜினாமா கடிதம் எழுதும்போது ம். அப்பயும் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன், படித்து காமிக்கிறேன்னு சொல்லி படித்து காமிச்சேன். ஸோ எப்போ உட்காந்து ஃப்ரீயாக எழுதுவோம்னா இரவு நேரத்தில் தானே. டோட்டலி எந்த ஒர்க்கும் இல்லாமல் வீட்டில் உட்காரும் போது அந்த வேலையை செய்வோம் தான். ஸோ தட் இஸ் வென் த மைண்ட் இஸ் டோட்டலி ஃப்ரீ, தேர் சிட்டிங் டவுன் டு திங்க். அந்த மாதிரி நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து சொல்லும்போது அவங்க வந்து உங்கள் மனசு எது படுதோ நல்லது படுதோ நீங்கள் செய்யுங்கன்னு தான் சொன்னாங்க ஒழிய இல்லை அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னதில்லை. ஒருவேளை அவங்க தடுத்திருந்தா அது வேறு மாதிரியான டிசிஷன் ஆகிருக்கலாம். பட் ஷீ லெஃப்ட் இட் டு மை ஓன் டிசிஷன் மேக்கிங். அது சரியோ தப்போ அவர் எடுப்பதை நான் உறுதியாக வந்து பேக் பண்ணேன்னு சொல்லி இது நாள் வரைக்கும் அந்த முடிவில் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்திருந்தாலும் அவர் எடுத்த முடிவு அவர் கூட பயணிப்போன்னு தான் இருந்திருக்காங்க. அதுதான் அவருடைய ஹையஸ்ட் குவாலிட்டி விச் ஐ லைக். உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்குமான நட்பு எப்படிப்பட்டது? சரியான ஒரு டீப்பான உறவு, ஒரு பாண்டிங் தான் எல்லாமே. எனக்கு 3 டாட்டர், ஒரு பையன், அவ்வளோதான். ஸோ அந்த இது வந்து ரொம்ப கடவுள் வந்து ஒரு பெரிய வரம் கொடுத்துருக்கான்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒற்றுமை எங்களால் வந்து பார்க்க முடிகிறது, பழக முடிகிறதுன்னு சொல்லும்போதே பெரிய விஷயம். குழந்தைங்கள்லாம் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. அது வந்து பலர் வாழ்க்கையில் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் கடவுள் வந்து அந்த பாக்கியத்தை எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கு. நெகிழ்ச்சியான திருமணங்கள் தான். ரேன் திருமணம், வரு திருமணம், இதுக்கப்புறம் பூஜாவுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். இந்த தருணத்தில் தான் நான் வந்து புரட்சித் தலைவர்களை வந்து ஒரு நாள் சந்திக்க போகும்போது when are you getting the girls marriedன்னு கேட்டாங்க. இல்லை மேடம் அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்த்து பண்ணால் நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தெரிஞ்சு பார்க்குறேன். அப்படி தான் நடந்துச்சு. 2 marriages took place, their choice தான் நடந்துச்சு. அப்போ நான் இதெல்லாம் காமெடியாக சொன்னேன். அவங்க பார்த்துக்குவாங்க மேடம் அப்படின்னு. அவங்க பார்த்துக்கிட்டாலும் கல்யாணத்தை நீங்கள் தானே பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது அந்த தாட் வென்ட் டு ரெண்டுமே நடந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. நீங்கள் சொன்ன ரெண்டுமே திரும்ப நான் வந்து யாரும் பார்க்கல. அவங்களா பார்த்துக்கிட்டாங்க. நான் திரும்ப பண்ணி பார்த்து பேசி சரி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி வெயிட்டிங் ஃபார் த அதர் டாட்டர்ஸ் மேரேஜ். என் பையன் படிச்சுட்டு இருக்கான், ஃபைனல் இயர் படிக்கிறான். ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங் முடிச்சுட்டு அவன் என்னென்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியாது. அண்ட் அவனும் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கான். ஸோ தட் வே காட் ஹஸ் பீன் கிரேட்னு சொல்லலாம். இரு பெரும் தலைவர், ஒரு பக்கம் கலைஞர், இன்னொரு பக்கம் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா, இருவரோடும் மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தது. நான் வந்து முதல்ல அரசியல் பாடம் கற்றுக்கிட்டு வந்து கலைஞர் அவர்கிட்ட தான். அது மறக்கவே முடியாது. அது மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். அவர் தான் என்னுடைய பொலிட்டிக்கல் என்னதான் வந்து புரட்சித் தலைவர் மக்கள் திலகத்தை பற்றி அவரை பற்றி சிந்தனையில் இருந்தால் கூட நான் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து அரசியல் பாடம் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும், தமிழை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும், மேடை பேச்சு வந்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் கூட அது பிகாஸ் ஆஃப் டாக்டர் கலைஞர் தான். ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷில் நினச்சி தமிழ் பேசிகிட்டு இருந்தோம். டெல்லியில் பிறந்து வளர்ந்து நான் வந்து பயின்றது வேறு. அப்புறம் வந்து ஆங்கிலோ இண்டியன் ஹை ஸ்கூலு, கான்வென்ட்டு இப்படின்னு படித்து என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே பேசும்போதே ஆங்கிலத்தில் பேசி பேசி தமிழ் அதிகமாக பேசுகிறதில்ல. அப்படி இருக்கும்போது மேடை பேச்சு என்பது வேறு. அதெல்லாம் வந்து என்னை வந்து கூர்த்திட்டியவர் கலைஞர் தான். டெய்லி வந்து கடிதம் படிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. படிக்கிறேன்னு அது வந்து அப்படி இப்படி இழுத்தால ஃபோன் எடுத்து சண்முகன் அந்த முரசில் மேலே கொண்டாங்கன்னுவார், இதை படிக்கிறவர். அப்போ அந்த இதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டார். என்னை வந்து இஸ் காட் சம் பொட்டென்ஷியல், வி ஷுட் க்ரோ இட் இன்னு சொல்லி பண்ணது அவர் தான். ஒரு நாள் வாங்க வண்டியில் அவங்க ஏறுங்கன்ட்டார். அப்போ சிஎம்மாக தான் இருக்காங்க. அப்போ எங்கே போகிறோம்ப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க புத்தக வெளியீட்டு போகிறோம். புத்தக வெளியிடும் எனக்கு பக்கன்ச்சு. புத்தக வெளியிட்டு எனக்கு சரி சொல்லிட்டு போனால் பெரிய பெரிய ஜாம்பவான் உட்காந்துருக்காங்க மேடையில். தமிழ் அறிஞர்களாக உட்காந்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுதுல்ல. என்னை வந்து பார்க்கும்போது இங்கே என்ன வேலைன்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. என்னை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இங்கே வேலைன்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு என் மனசாட்சி அப்படியே பார்த்தேன். இந்த பக்கம் பார்த்தா மனோமணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், அப்புறம் சுபலட்சுமி ஜெகதீசன், அப்புறம் வைரமுத்து, அப்புறம் அன்பு அடிகளார், இப்படின்னு வரிசையாக பேச்சு திறமை உள்ளவர்கள், அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், தமிழ் ஆர்வம் மிக்கவர்கள், தமிழ் ஆர்வலர்கள்னே சொல்லலாம். இப்படின்னு அப்புறம் ஒரு 2-3 பேர் போன பிறகு என்ன புக்குன்னு சொன்னா நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க, நான் சொல்லிட்டு அப்புறம் பார்த்தேன் மேடை பேச்சுன்னு போட்டுருச்சு. மேடை பேச்சு புத்தகத்தை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வச்சுருக்காரு. இந்த ஐடியாவில் கொண்டாந்தான்னு தெரில. அப்புறம் வைரமுத்து, நான், தலைவர் இருக்காங்க. யாரை பேச சொல்லணும், என்னால் பேச சொல்லணும். வைரமுத்து பேசும் மாதிரி தலைவர் பேசுறது ஓகே, பேச்சாற்றல் உள்ளவர்கள். வைரமுத்து பேச சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நான் எனக்கா பக்கம் இப்படியே ஃபேஸை பார்த்தா திருப்பி இல்லை உங்களுக்கு தேவையாதுன்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு மனசில். அப்படியே பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு வைரமுத்து வந்து பயங்கரமாக பேசுனாலாம் பண்ணிவிட்டு
மேடை அருகே வந்தவுடன் மைக் அருகே வந்தவுடன் எதிர் இருப்பவர்கள் சட்டை பைக்குள் வந்து விட வேணும், அப்படியே பேச்சாற்றல் இருக்க வேண்டும் பேசிட்டார். எனக்கா என்னடா இது, எதுக்காக என்ன வந்து இங்கே வந்து இன்னைக்கு மாட்டி விட்ட மாதிரியே தெரியுது. சரின்னு போனேன். போயிட்டு அவர்களே அவர்கள் பிரமாதமாக சொல்லிட்டு ஒன்றை மட்டும் நான் புரிந்து கொண்டேன். எதற்காக இந்த புத்தகத்தை என்னை பெற்றுக்கொள்ள சொல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். தம்பி சரத்குமார், சுப்ரீம் சார் சரத்குமார் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு அடுத்த முறை மேடையில் பேசும்போது சிறப்பாக பேசுவதற்காக மேடை பேச்சு என்ற புத்தகத்தை என்னை பெற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறார். அடிச்சிட்டேன். கைத்தட்டல். வைரமுத்து அவர்கள் வருகையிலே மைக் அருகே வந்தவுடன் சட்டை பைக்குள் அனைவரும் வந்து விட வேண்டும் சொன்னார். வந்துட்டீங்களா கேட்டேன். இப்படி ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கேன். திருப்பி ஒரு பேசி முடிச்சு வண்டி இருக்குது. பெரியாரே அண்ணிட்டார். ஆனால் மறக்க முடியாத சம்பவங்கள். அதாவது அந்த டைமில் சிந்தனை ஓட்டத்தை செலுத்தி எப்படி அந்த மேனிப்புலேட்டிங் த சிச்சுவேஷன், அதெல்லாம் வந்து அவர் அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தாரா, அந்த பயத்தை போக்க வேண்டும் நினைச்சாரா, என்ன நினைச்சா தெரியல. பட் ஹி டுக் மீ அண்ட் அந்த மாதிரி. இப்படியெல்லாம் நெருக்கமாக இருந்த கலைஞரை கொள்கை ரீதியாக ஒரு காலகட்டத்தில் பிரியும் போது வேதனையாக தான் எப்படி இருந்தது? வேதனையாக இருந்துச்சு. இப்போ கூட அந்த வந்து லெட்டர் காப்பி வச்சுட்டு தான் இருக்கேன் நான். அதெல்லாம் படித்து பார்க்கும்போது அதான் வந்து தீஸ் ஆர் ஆல் டிஃபிகல்ட் பீரியட்ஸ் ஆஃப் மை லைஃப். ஐ ஹேட் வேரியஸ் ரீசன்ஸ். அது வந்து அவர் காரணம் அல்ல, வேறு யார் காரணம்னு தெரிஞ்சவர்களுக்கு புரியும். அதனால் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலே ஐ மிஸ் ஆல் தட். ஒரு பர்சனாலிட்டி. அதே மாதிரி புரட்சித்துறை அம்மா அவர்கள் இன்டெலிஜென்ட் லேடி. இவங்களாம் பழகினதுன்னா இவ்வளோ டால் லீடர்ஸ் இல்லையோ என்று அப்படின்னு நினைக்க தோணுது எனக்கு. புரட்சித்துறை நிறையா அசம்பிளி முதற்கொண்டு பழகிறது. இந்த டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, அவங்கள சந்திக்கும் போதெல்லாம் அறிவு, ஆற்றல், திறமை வெளிப்படுது. வெல் ரெட் பர்சனாலிட்டி, இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி ஃபர்ம் இன் டிசிஷன்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏபிள் லீடராக தான் அவங்க எனக்கு தெரிஞ்சாங்க. ஐ லேர்ன்ட் ஆல் திஸ் ஃப்ரம் ஹர். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 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 சாஃப்ட்னஸ் வித்தின் த லேடி ஆல்சோ வாஸ் தேர். அதாவது ஒரு டஃப் அவுட்லுக் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு உதவி பண்ணுன்ற மனப்பான்மை அவங்களுக்கு இருந்ததுன்றது எனக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்தது? சின்ன சின்ன மன வருத்தம்லாம் கிடையாது. சில ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது பத்திரிகையாளர் கூட நானும் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். பெரிய மன வருத்தமாக அவருக்கு எனக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படி ஒன்றும் நான் வந்து அவருக்கு வந்து எனக்கும் எதிரியும் கிடையாது, நான் அவருக்கு எதிரியும் கிடையாது. நண்பராக தான் இருக்கோம். அண்மையில் கூட மோகன் பாபு சார் பயணிக்கும் போது ஃபோனில் வந்தார், சரத் இருக்கான்னு பேசினார். அப்படிலாம் எந்த ஒரு மன வருத்தம் கிடையாது. சில காலகட்டத்தில் சில வந்து ஸ்டேட்மெண்ட் வரும்போது இன்றைக்கி கூட பத்திரிகை உலகத்தில் அப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கும் போது என்னுடைய ஆங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும் போது தவறாக தெரிஞ்சிருக்கலாம். அவ்வளோதான். கடந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க கதாபாத்திரங்களுக்கும் இதுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளில் நீங்கள் நடித்த கதாபாத்திரங்களுக்கும் மிகுந்த மாறுபாடு. இல்லை, இப்போ வந்து டிஜிட்டலைஸ் ஆன பிறகு கலை உலகம் வேறு மாதிரி தெரியுது எனக்கு. இப்போ வந்து மெனக்கடல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு மேக்ஸிமம் ஒரு காட்சிக்கு ஒரு மாஸ்டர் ஷாட்டு, சஜஷன் டு சஜஷன், க்ளோஸ் டு க்ளோஸ், ஒரு ட்ராலி, ஒரு கிரெயின் இருக்கலாம். இப்போ பார்த்தா எல்லா பக்கமும் மாஸ்டர் ஷாட் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ரிமெம்பரிங் வாட் யூ டிட். ஏன்னா உடனே வந்து இருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு, சார் இந்த கை இங்கே தூக்கிடுறீங்கன்னு சொன்னால். பட் ஒரு 4 மாஸ்டர் ஷாட் எடுக்கும்போது எவ்ரி டைம் வில் யூ சே த சேம் திங் ஆர் வி டூ த சேம் வேன்றது தெரியல இப்போ. அதனால் மெனக்கடல் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. அண்டு யங்ஸ்டர்ஸோட திங்கிங் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு அவங்க சிந்தனை ஓட்டம் வேறு. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து அப்போ ட்ராவல் பண்ணதும் இப்போ ட்ராவல் பண்ணும்போதும் அப்போ இருந்த டெடிக்கேஷன், ஒர்க்கு, டிசிப்ளின் வேறு. இப்போ இருக்கிறதும் அதே மாதிரி தான். டிசிப்ளின் எவ்ரி திங் இஸ் சேம். பட் சிந்தனைகள் வேறு. அவங்களோட எடுக்கிற பேட்டர்ன் வேறு, அவங்க வந்து காட்சி வைக்கிற விதம் வேறு, சொல்ல வேண்டிய கருத்துக்கள் வேறு, டைலாக் வந்து வேறு, அவங்க சொல்ல வேண்டிய விதம். இது இப்படிலாம் சொல்லணுமான்னு கேட்டால் இல்லை சார் இதே சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறது. ஸோ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சில கருத்துக்கள் சொல்லும் போது அப்போ நான் எடுத்து சொல்லுவேன், இது இப்படி சொன்னால் நல்லா இருக்குமான்னு கேட்குறேன். புரிதல் இருந்தால் அவங்க ஏற்றுக்குவாங்க, இல்லாட்டி இது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லும் போது ஐ கோ வித் தட். ஸோ நான் வந்து இப்போ பண்ணுற படங்கள்லாம் நீ பார்த்து போர்த்தொழிலேருந்து பார்த்தீங்கனாலே அனதர் ஹீரோ வித் மீ தான் நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கேரக்டராக இந்த படத்துலையும் நான் போய் நடிக்கல. வாரிசில் பண்ணால் கூட தட் கேரக்டர் வாஸ் அ ஹீரோ. இந்த படத்தில் வந்து அந்த தந்தை அவனுக்கு மகனுக்கு ஹீரோ இருந்தால் கூட அந்த கதாபாத்திரம் ஹைலைட்டட் கதாபாத்திரம். வானம் கொட்டோடும் அப்படி தான். இப்போ நான் பண்ணுற படம் எல்லாமே பரம்பொருள் பண்ணாலும் அவங்க கூட அமிதாஷ் இருந்தாப்புல, அதில் வந்து அசோக் செல்வன் இருந்தாப்புல. இப்போ நான் விஜயகாந்த் சன்னோட நடிச்சிட்ருக்கேன் கொம்பு சிவியில் பொன்ராம் சார் டைரக்ஷனில். பிரதீப் கூட வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போது டூடுன்ற படம் பண்ணிகிட்ருக்கேன், கீர்த்தி டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ எல்லாரோடையும் நடிச்சிட்ருக்கேன். ஸோ எவ்ரிபடி ஐ எம் கோயிங் அலாங் வித் அனதர் யங்ஸ்டர். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். இந்த பயணத்தில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு நண்பர் வந்து விஜயகாந்த்.
உண்மையை வந்து எனக்கு வந்து உடல்நலம் சரியில்லைன்னும் போதே எனக்கு வந்து உடஞ்சி போயிடுச்சு மனசு. ஏன்னா ஒரு ஜாம்பவானாக இருந்து ஒரு டேர் டெவல் பர்சனாலிட்டியாக இருந்துட்டு அந்த உடல்நலம் குன்றிய நிலையில் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அது ஒருத்தரை போய் அவர் வீட்டில் சந்திச்சு தான் வந்தேன். அப்போல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்டு இருந்தார். இந்த விஜயகாந்த் நியூஸ் நாட் விஜயகாந்த் சேம் விஜயகாந்த் அப்படி நினைக்கும் போது ரொம்ப வருத்தத்தில் நான் இருந்தேன். ஸோ மறைவு உண்மையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. ஒரு உதவி பண்ணுற மனப்பான்மை ஒரு பக்கம், அண்ட் எல்லாத்தையுமே பிளேனாக சொல்லக்கூடியவர். அது வந்து யதார்த்தவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து சொல்லலாமா வேணாமா யோசனை பண்ணாமல் சொல்லிடுறது, உண்மையை உடைச்சிடுறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்டு ஒருத்தர் வந்து ஹார்ம் பண்ணணும்னு நினச்சிருப்பாரான்னு சொன்னால் அதெல்லாம் நினைக்க மாட்டேன். தட்டி கொடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறவர் குணமுள்ளவர் தான் விஜயகாந்த் அவர்கள். ஐ டூ மிஸ் இம். இன்றைக்கு பல இளம் நடிகர்கள் புது புதுசாக வந்திருக்காங்க கடந்த 10 ஆண்டுகளாக. இதில் யாருடைய திறமைகள்லாம் உங்களை வந்து ஆச்சரியப்படுத்தியிருக்கு? இல்லை, தனுஷோட என்ட்ரி வந்து சொல்லும்போது தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டர் நான் தனுஷை பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டிங் வந்து பிரமிச்சு போகிற அளவுக்கு ஆக்டிங் பண்ணுற மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறது இல்லையா. ஒரு டைலாக் டெலிவரியோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்போ ஒரு வித்தியாசமான ஒரு மண்வாசனை உள்ள ஒரு படமோ இப்போ அண்மையில் வந்து எல்லாமே ஒரு கமர்ஷியலாக போனனால ஐம் நாட் ஏபிள் டு கேஜ் த பர்ஃபார்மன்ஸஸ். இவர் நடித்தா பண்ணலாம், இவரும் பண்ணியிருக்கலாம், அவரும் பண்ணியிருக்கலாம். அந்த பாத்திரத்தைன்னு சொல்கிற மாதிரி பாத்திரம் வந்து அதில் பிரமிக்க வைக்கின்ற அளவுக்கு நடிப்பாற்றல் உள்ளவர்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் மெனக்கடல் எல்லாருக்குமே இருக்குது. இன்னும் ஒரு அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது டைலாக் டெலிவரிலேருந்து பார்த்தா ரைட் ஃப்ரம் சிவாஜி சார், எஸ்எஸ் சார் எல்லாருமே ஒரு ஜாம்பவான்களாக இருந்தாங்களா. அந்த மாதிரி ஜாம்பவான்கள் இன்னைக்கு இருக்காங்கன்னு சொன்னால் எனக்கு இன்னும் பெருசாக தெரியல. இன்றைக்கு நீங்கள் படப்பிடிப்பு தளங்களுக்கு போகும்போது ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்னு கொஞ்சம் மரியாதையோட ஒதுங்கி இருக்காங்களா? இல்லை, சகஜமாக. ஏன்னா நான் வந்து அது சீனியர் ஜூனியர்னு பார்க்குறது இல்லை. ஐ ஜஸ்ட் கோ அண்ட் மிக்ஸ் வித் எவ்ரிபடி, மேக் தம் கம்ஃபர்டபுள் இஃப் யூ நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள், அண்ட் ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ரைவசி. அதனால் ரொம்ப வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும். இப்போ தான் எல்லாமே கேரமோட தானே இருக்காங்க. அதனால் இருக்கின்ற நேரத்தில் வந்து ஜென்ரல் டாபிக்ஸ் அண்ட் வாட் தே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அண்ட் சீனு காட்சி இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைய சினிமா உலகம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? அதே சினிமா தான். அதே சினிமா வந்து மாறல. சினிமா அதே தான். அதே டிசிப்ளின் தான். இன்னும் கொஞ்சம் கார்பரேட்டைஸ் ஆகிருக்கலாம், சிஸ்டமாக இருக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறது வந்து சிரமமான ஒன்றுன்றது தான் தெரியுது. அதனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம், எவ்ரிபடி ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் டு த ரோல்ஸ். அப்படின்னா ரோல்ஸ்லாம் அந்த கதாபாத்திரத்தை சொல்ல, இந்த ரோல்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கில் எவ்ரிபடி ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள் நம்ம நடிக்க முடியல அப்படின்னும், இல்லை இந்தந்த இயக்குனர் படங்களில் நடிக்க முடியல அப்படின்னும் ஏதாவது வருத்தம் உண்டா? இல்லை, நான் மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதை நான் நடிச்சிட்டேன். அது போக நடிக்க முடியாது. நான் அந்த மாதிரி எண்ணங்கள் நான் வளர்த்துக்கல பெருசாக. இவர் படத்தில் நடிச்சே ஆகணும் அப்படிலாம் நான் வளர்த்துக்கல. ஏன்னா நான் வந்து நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க இவ்வளோ பல ஆண்டுகள், எனக்கு உங்களுக்கு தெரியும். வருகின்ற படம் கதை அதை வந்து புதிய இயக்குனருக்கு அதிகமாக வந்து அறிமுகப்படுத்தியது நானாக தான் இருப்பேன். அப்படி பார்த்தா சங்கருக்கே வந்து ஜென்டில்மேன் வாங்கி கொடுத்தது நான் தானே. அந்த கதை எனக்கு சொல்லப்பட்டு நான் நடிக்க வேண்டிய படம் தானே. ஸோ ஐ குட் ஐடென்டிஃபை சர்டன் பீப்புள், இவங்க நாளைக்கு நல்லா வருவாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது இவர் கூட தான் நடிக்கணும், இவர் படத்தை நடிக்கலேன்ற ஒரு ஆதங்கம் சொன்னால், நான் மணிரத்னம் சார் படத்தை நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். அது தட் ஹஸ் பீன் ஃபுல்ஃபில்டு. அது போக இவர் கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கல. யாரோ நல்ல கதை சொன்னாலும் எனக்கு ஒரு கதை இருந்தால் அவங்க நடிக்க வைப்பாங்கல்ல, எனக்கு கதை இல்லாட்டி அவங்க நடிக்க வைக்க மாட்டாங்கல்ல. ஸோ தட் வே. 2026 அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு புதிய வரவா விஜயனுடைய கட்சி இறங்கியிருக்கு. இல்லை, எல்லாருமே புதுசாக கட்சி ஆரம்பித்த பண்ண தட் இஸ் பட் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங்னு ஒன்று இருக்கும்ல, அதை தாண்டி வந்து புரட்சித் தலைவரை போல ஒரு பிரளயத்தை உண்டு பண்ண முடியுமான்னு சொன்னால் முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்புலாரிட்டி டஸ் நாட் கன்வெர்ட் இன்டு வோட்ஸ். நான் வந்து 1996ஆம் ஆண்டுலேருந்து அரசியல் களத்தில் இருக்கேன். 28 ஆண்டுகள் நான் களத்தில் இருக்கேன். 22 நாள் களத்தில் வந்து மக்களை வந்து பார்க்கின்ற கூட்டத்தையும் சந்திக்கின்ற மக்களையும் சந்திக்கும் போது, வா இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா, ஒவ்வொரு தடையும் நான் போன யாரை சார்ந்து நான் தெரிஞ்சு அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படிலாம் நடக்கலையே. ஸோ பீப்புள் எப்படி ஓட் பண்ண போகிறோம் நம்மளால் கணிக்க முடியாது. அண்ட் வாட் ஆர் த பெர்முடேஷன் காம்பினேஷன் இன்வால்வ்டு இன் எலெக்ஷன்றது எல்லாருக்கும் தெரியாது. அங்கே அந்த டைமில் என்ன பிரச்சனைகள், ரெண்டாவது எந்த இயக்கம் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த மக்கள் இங்கே வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஜாதிக்கு உட்பட்டவர் தான் ஒரு ஜாதி வந்து மெஜாரிட்டியர் இடத்துல போய் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்ன்றது தெரியாத ஒரு அரசியல் களம். ஆனால் ஒரு ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட இயக்கங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது கூட உறுதுணையாக யார் இருக்கா, அவங்க கூட யார் பயணிக்கிறாங்க, இந்த தேர்தலில் வந்து எப்படி எது வந்தால் நல்லா இருக்குன்றது மக்கள் தான் டிசைட் பண்ணணும்.
அதனால் வந்து மாற்றங்கள் வந்து ஒரு தனிநபரால் உருவாக்க முடியும்னு சொன்னால் அந்த ஒரு காலகட்டத்தில் நாம் பயணித்து கொண்டு இருக்கவில்லைன்னு சொல்ல முடியும். ரொம்ப நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து. ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.